வெல்கம் டு டிரான்ஸ்போர்ட் வாலா. ஸோ நம்ம புது சேனலில் நம்ம போடுற ஃபஸ்ட் வீடியோ டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ. இந்த சேனலில் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் ரிவ்யூ டிஸ்கஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தீபாவளி வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது. ஸோ சிவகாசியிலேருந்து ஏகப்பட்ட பார்சல்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டிஸ்பேச் ஆகும். மோனோபோலி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இந்த சேவையை வந்து பண்ணுறது இல்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் பார்சல் போட்டுட்டு எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லி மாளாது. ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்கும், ஆதங்கமாக இருக்குது. யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோக்கள் மூலமாக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி நல்ல சர்வீஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்பலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்சல் போட்டிருந்தா நீங்களுமே வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இல்லை ரீசெண்டாக வந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்சல் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு 10-15 பார்சல் வந்து போட்டிருந்தோம். அதில் ஒரு 5-6 பார்சல் வந்து டேமேஜ், பாக்ஸ் வந்து பிஞ்சிடுச்சு, மூலையில் கிழிஞ்சிடுச்சு, அப்படியே நாளாக போயிடுச்சு. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கஸ்டமர்ஸ் நம்மளை தான் வந்து திட்டுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. சரிங்களா? கேட்டால் வந்து அந்த சாக்கு போட்டு நல்லா தச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அதுக்காக வந்து நம்ம நல்லா போட்ட பார்சலை பிச்சு கிராக்கர்ஸ்லாம் கீழே கொட்டி ஸோ இந்த மாதிரி அனுப்புறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. சார்ஜஸ்லாம் கரெக்டாக வாங்கிடுறாங்க, பட் சர்வீஸ் தான் வந்து சரியில்லை. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரான்ச்சஸ் ஒரு 70% ஓகே, சப்போர்ட் எல்லாமே வந்து கேர் பண்ணுறாங்க, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பட் 30% டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனு எடுக்கிறதில்ல, கால் பண்ணுறதில்ல, வெயிட்டிங் சார்ஜஸ். ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ, கரூருக்கு ஒரு பார்சல் போச்சு, 5 to 6 days ஆச்சு. கால் பண்ணால் எடுக்கல, அவங்களும் கால் பண்ணல. அடிச்சு பிடிச்சி நம்ம கால் பண்ணி ஒரு வழியாக வந்து பேசிட்டோம். பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெயிட்டிங் சார்ஜ் அப்படின்னு தனியாக போடுறாங்க. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் கஸ்டமர் சைடில் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் சுத்தமாக இல்லைங்க. பார்சல் மிஸ் ஆனாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை, டேமேஜ் ஆனாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்சல் வந்துச்சுன்னா ஓகே வந்துச்சு, அவ்வளோதான். தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். ஸோ வேறு டிரான்ஸ்போர்ட் நமக்கு இல்லை, போக முடியல. இவங்க மட்டும்தான் பண்ணுறதுனால வந்து கஸ்டமரை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, கஸ்டமருடைய வேல்யூ வந்து தெரில அப்படின்னு தான் சிம்பிளாக சொல்லணும். பார்ப்போம். இனிமேல் வந்து நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக நான் போடுவேன். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பர்டிகுலராக வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா, இந்த பிரான்ச் சர்வீஸ் நல்லா இருக்குது, இந்த பிரான்ச்சில் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணி சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம மெயின் பிரான்ச்சையும், அதாவது டோட்டலாக எம்எஸ்எஸ் மேலே கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாது. பர்டிகுலர் பிரான்ச்சஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸும் வந்து எம்எஸ்எஸ் மேலே தான் வருது. ஸோ எம்எஸ்எஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எம்எஸ்எஸில் கிராக்கர்ஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.